எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி மொத்தம் 3 மோசமான விஷயங்கள் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்க நண்பர்களே. நீங்க நிம்மதியா இருக்கீங்களா? இருக்காதீங்க. கறி கஞ்சி சாப்பிடாதீங்க. எல்லாம் தண்ணியை குடிச்சிட்டு படுங்க அப்படின்ற மாதிரி இந்த யுஎஸ் ஈரான் வார் சம்பந்தப்பட்ட டிஸ்கஷன் என்பது ரொம்பவுமே ஹாட் டாபிக்கா போகுது. என்னதாயா பண்ண போறீங்க அப்படின்ட்டு. இந்த ஜேடி வேன்ஸ் அவர்கள் ரொம்ப தெளிவா ஹீ ஸ்பீக்கிங் வெரி ரீசனபிளி. பார், உலகத்திலேயே நாங்க தான் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு போய் லெபனான் மேல குண்டு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் இஸ் கிராசிங், குளோபல் எக்கனாமி இஸ் கிராசிங், சோ மச் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று யோசிச்சு வேலை செய்ப்பா தம்பி அப்படின்ற மாதிரி ஜேடி வேன்ஸ் அவர்கள் அறிவுரை சொல்லியிருக்காரு. ஆனா அந்த பசங்க கேட்காம லெபனான் மேல தொடர்ந்து குண்டுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒப்பந்தம் எங்களை கட்டுப்படுத்தாது அப்படின்ற மாதிரி. இதனால எல்லாரும் கடுப்பாய் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படித்தான் நாட்டாமைய பகைச்சுக்கிட்டு ஒருத்தன் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவனை செஞ்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி பல படங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். அது மாதிரி ட்விஸ்ட் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமே கடைசியில சில பிரச்சனைகள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கதையில ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆக போகுது. ஆக மொத்தம் ஸ்டாக் மார்க்கெட்ல கிராஷ் அல்லது மிகப்பெரிய பூம் என்பது காத்திருக்கிறது. நண்பர்களே, இன்னொரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஒருவேளை தங்கம் ஒரு பவுனுக்கு 15,000 குறைஞ்சிருமா? ஒரு 1,08,000 இருக்கிறது ஒரு 22 கேரட்டு ஒரு 95,000 90,000 வந்து கீழே விழுந்துருமா அப்படின்னு கோல்டு இன்வெஸ்டர்ஸ் தங்கம் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சியா இருக்காங்க. ஆனா பொதுமக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. பவுனுக்கு 15,000 20,000 இறங்குச்சுன்னா சூப்பர் அப்பு அப்படின்னு பொதுமக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. ஏன் முதலீட்டாளர்கள் இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் எல்லாம் அதிர்ச்சியா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோல்டு ஸ்பாட் என்பது அமெரிக்க டாலர்ல ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த கோல்டு ஸ்பாட் என்பது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் என்பது ஆகிவிட்டது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம நிப்டியா அவன் ஒரு ஆகாவளிப்பா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே சுத்திக்கிட்டு இருப்பான் அப்படின்னு நீங்க பேசுவீங்க. அப்படி ஜென்ரலா பேசாதீங்க. இறங்குவதும் ஏறுவதும் ஷேர் மார்க்கெட்ல நடக்கிற விஷயம் தான். பட் இருந்தாலும் ஜென்ரலா அவன் ஒரு ஆகாவளிப்பா அப்படின்ற மாதிரி பேசாதீங்க. அதாவது நம்ம இது எதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் நிப்டி அப்படின்றது பார்த்தோம்னா, இந்த நிப்டி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இறங்கி கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேலாச்சு. நம்ம யாராவது சந்தோஷமா இருக்குமா? நம்ம போர்ட்ஃபோலியோ ஏதாவது பெரிய அளவில் லாபம் வந்திருக்கா? வரல. ஏன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்தா மார்க்கெட்ல பியர் மார்க்கெட் ரொம்ப சோகமான நேரம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். விதைக்கும் நேரம் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம். அக்குமுலேஷன் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி. அப்ப கோல்டுமே இதே மாதிரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே ஒரு 4-5 மாசம் அப்படியே சுத்துனான்னு வச்சுங்க. நடக்குதா இல்லையன்றது தெரியல. நடந்தா பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி தானே. ஸோ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே போயிருக்கக்கூடிய ஸ்பாட் கோல்டு என்பது உலக அளவுல இன்னும் ஒரு 10-15% கீழே இறங்கி ஒரு 2-3 மாசம் கீழே இறங்கி இருந்தால் பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி. ஆடி மாதம் வேற இன்னும் சில மாதங்கள்ல வருது. அந்த நேரம் பார்த்து ஒரு 15,000 ரூபாய் இறங்கி இருந்ததுன்னா கண்டிப்பா நான் போய் வீட்டம்மாக்கு ஒரு பவுன் கம்மல் வாங்கி கொடுத்துருவேன். சோ இதுதாங்க நண்பர்களே கோல்டு பற்றிய செய்தி. தங்கம் ஏதாவது பவுனுக்கு 15,000 குறையுமா அப்படின்னு பல பேர் ஏன் எதிர்பார்க்கிறாங்கன்னா, தற்போதைக்கு உலக அளவுல கோல்டு ஸ்பாட் என்பது தங்கம் விலை என்பது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்கிறதுனால அப்படி எதிர்பார்க்கிறாங்க. நடந்தா எல்லாருக்குமே மகிழ்ச்சியா தான் இருக்கும். சோ நடக்கணும்னு நாம வேண்டிக்குவோம். நண்பர்களே, இப்பதான் நம்ம ஒரு மிகப்பெரிய விஷயத்த பேச போகிறோம். என்னடா அடிமடியிலேயே கை வச்சுட்டானுங்க அப்படின்ற மாதிரி. நம்ம ஷேர் மார்க்கெட்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வழியா பணம் போடுறவங்க இன்வெஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, உள்ள ட்ரேடர்ஸும் இருக்காங்க. ஸோ வியாபாரிகளுக்கு ஒரு மாசத்துக்கு பெருசா லாபம் இல்லை, சரி பரவாயில்ல. ஒரு 6 மாசத்துக்கு லாபம் இல்லை, சரி பரவாயில்ல. என்ன 2-3 வருஷமா உங்களுக்கு ரிட்டர்னே இல்லை, 0% ரிட்டர்னா இருக்கு அல்லது நெகட்டிவ் ரிட்டர்னா இருக்கு அப்படின்னா ட்ரேடர்கள் வியாபாரிகள் தொடர்ந்து பணத்தை போடுவாங்களா ஸ்டாக் மார்க்கெட்ல? சந்தேகம்தான். முதலீட்டாளர் இன்வெஸ்டர்ஸ் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் அந்த மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கவங்க மேபி டிசிப்ளினா எஸ்ஐபி என்பது தொடருவாங்க.
பட் வியாபாரிகள் ட்ரேடர்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. மார்க்கெட்ல அப்பப்போ ஒரு 50,000 1 லட்சம் 2 லட்சம் போட வேண்டியது. ஒரு 5% 10% மேல் நோக்கி வரும்பொழுது வித்து பணத்தை எடுத்துக்க வேண்டியது. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி வியாபாரிகளுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 2-3 வருஷத்துக்கு 0% ரிட்டர்ன் அப்படின்னா யாராவது மியூச்சுவல் ஃபண்ட்ல தொடருவாங்களா? சோ அப்ப இப்ப யாருக்கு பிரஷர் என்பது பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல தொடர்ந்து பணம் போடக்கூடிய இன்வெஸ்டர்ஸுக்கு பெரிய பிரஷர் இல்ல. ஆனா பல மாதங்களாக ரிட்டர்ன் இல்லாதனால ட்ரேடர்களுக்கு ரொம்ப சோதனையா இருக்கு. அதனாலதான் போன மாசத்துல மியூச்சுவல் ஃபண்ட் ஆம்பி டேட்டா தகவல் என்ன சொல்லுதுன்னா 40% பணம் கம்மியா போட்டிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல அப்படின்ட்டு. இந்த விஷயத்தை கேட்ட உடனே இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் ஆடி போயிருப்பாங்க. மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் போனை போட்டு எப்பா இந்தியாக்காரங்களாம் உஷாராயிட்டாங்களாட்டு இருக்கு. இப்ப நம்ம அந்த மணி கண்ட்ரோல்ல வந்து எஃப்ஐஎஸ் டேட்டா பார்க்கும்போது சமீபத்திய சில நாட்கள்ல செல்லிங் என்பது குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி போன வாரம் வெள்ளிக்கிழமை 4859 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது ஏதாவது பல்க் டீலா பிளாக் டீலா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் வாங்கியிருக்காங்க அப்படின்ற பொழுது மேபி ஏதாவது அவங்களுக்குள்ள போனை போட்டுட்டு இவங்க உஷாராக கூடாது. ஒரு 20-30 கோடி பணத்தை போட்டோம்னா டக்கு நிப்டி ஒரு 2000-3000 பாயிண்ட்க்கு இது ஏறிடும். அதுக்கப்புறம் நாம பிடிச்சி ஒரு 10 லட்சம் கோடி கூட வித்து விடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஏதாவது பிளான் பண்ணியிருக்காங்களா? ஏன் அப்படின்னா சமீபத்தில் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. 2026ல இப்ப வரைக்குமே 3,39,000 கோடிக்கு கேஷ் மார்க்கெட்ல வித்திருக்காங்க. 2025ல ஒரு 3 லட்சம் கோடி, 2024ல ஒரு 3 லட்சம் கோடி, 2022ல ஒரு 2,78,000 கோடிக்குன்னு வித்து தள்ளியிருக்காங்க. கடந்த 6 வருஷத்துல கிடைச்சதுரா லாபம் அப்படின்னு. ஆனா அவனுக்கு மொத்த பணம் போட்டது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2020 கோவிட் சமயத்துல மொத்தமா 1 லட்சம் கோடி தான் பணம் போட்டிருக்காங்க. 1 லட்சம் கோடியை போட்டுக்கிட்டு இப்படி மானாவாரியா நம்ம கிட்ட இருந்து ஒரு 13 லட்சம் கோடிக்கு மேல சம்பாதிச்சுட்டாங்களே. அது சம்பாதிச்சிருக்காங்களோ அல்லது நெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனதுனால 1 லட்சம் கோடியை போட்டுட்டு 13 லட்சம் கோடிக்கு வித்திருக்காங்களோ அது நம்மளுக்கு தெரியாது. பட் இப்ப நாம பயந்துட்டோம் அப்படின்றத பார்த்துட்டு வெறும் ஒரு 20,000 கோடி அப்படியே இப்படி போட்டு விட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம மார்க்கெட் 2000-3000 பாயிண்ட் ஏறிடும். சோ மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக பூம் என்பது வந்திருக்கு. அதன் மூலியமாக மார்க்கெட்ல கோடானு கோடி பணம் என்பது நம்ம ஆளுங்க போட்டிருக்காங்க. அதுக்கு ஏதாவது சோதனை வர்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா இந்த எஃப்ஐஎஸ் உள்ள பூந்து ஏதாவது ஒரு 20-30,000 கோடிக்கு வாங்குறாங்களா இல்லையா அப்படின்றதான் இப்போதைய ஒரு மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. இன்னும் 8 நாள் போச்சுன்னா ஜூலை மாசத்துல இனி குவார்டர்லி ரிசல்ட்ஸும் ஸ்டார்ட் ஆயிரும். Q1 ரிசல்ட்ஸ். அந்த ஒரு சமயத்துல ஒரு 4000-3000 பாயிண்ட் நிஃப்டி ஏத்தி விட்டாலும் ரொம்ப நன்றி. நண்பர்களே, சமீபத்துல ஸ்டாக் மார்க்கெட் ட்ரெண்டே கொஞ்சம் வீக்கா இருக்கு. இருந்தாலும் சில பங்குகள் ஓரளவுக்கு பாசிட்டிவ் மொமெண்டம்ல மேல் நோக்கி ஏறி ஷேர் ஹோல்டர்ஸை இந்த செகண்ட் வரைக்கும் குஷிப்படுத்தி இருக்கு அப்படின்ற செய்திகள்ல ஒரு 7 ஷேர் பார்க்க போறோம். இனி இவங்கெல்லாம் எதிர்காலத்துல என்ன ஆவாங்க அப்படின்றது யாருக்கும் தெரியாது. பட் சமீபத்திய நாட்கள்ல ட்ரெண்ட் இறங்கிட்டு இருந்தாலும் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் இறங்கிட்டு இருந்தாலும் லேசாக மேல ஏறிய பங்குகள் அப்படின்றதுல முதல் ஷேர், அதாவது ஜேபிஎம் ஆட்டோ அப்படின்ற ஒரு ஷேர் மரண இறக்கம். அவன் 2025ல ஒரு முறை சம்பாரிச்சு கொடுத்தான், இல்லைன்னு சொல்லல. பட் 2024ல இருந்து கணக்கு போட்டா மிகப்பெரிய கடும் வீழ்ச்சி. கரெக்டா 2025ல எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்தானோ அதே இடத்துல வந்து மறுபடியும் கீழே விழுந்துட்டு எப்படி மார்க்கெட் ஒரு அதிசயம் 8வது அதிசயமா ஷேர் மார்க்கெட்டினுடைய டபுள் பாட்டம் பேட்டர்னையும் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஜேபிஎம் ஆட்டோ 2025ல என்ன லோ வந்து விழுந்தானோ கரெக்டா எக்ஸாக்டா அதே லெவல்ல வந்து கீழே விழுந்துட்டு தற்போது உச்சத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பங்காக, ஒரு வருடத்தினுடைய உச்சத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ஜேபிஎம் ஆட்டோ அப்படின்றது இருக்கு. இனி இவன் தொடர்ந்து ஏற போகிறானா அல்லது மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போவோம் வா அப்படின்னு இன்னொரு தடவை கீழே விழுகிறானா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. பட் இன்றைய செய்தி இந்த ஜேபிஎம் ஆட்டோல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஆட்டோ செக்டரை சார்ந்த பங்கு. போன வருஷமும் தன்னுடைய லோல இருந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50% கீழே இருந்து மேல ஏறிய பங்கு. இந்த வருஷம் அதே மாதிரி லோ லெவல்ல வந்து விழுந்துட்டு 50% ஏறி இருக்கான் அப்படின்ற ஒரு நியூஸ். அடுத்தது ஜென் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு ஷேர். இவனும் 2025ல இது என்ன செக்டர்னா இதுவும் ஒரு பாப்புலரான செக்டர் தான், டிஃபென்ஸ் ரிலேட்டடான செக்டர். சோ இந்த ஜென் டெக்னாலஜிஸ் 2025ல இவனும் ஒரு 100% சம்பாரிச்சு கொடுத்தவன் தான். கரெக்டா அந்த லோ வரைக்கும் வந்து விழுகல. பாவம் பல ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடிங்ல
ஏமாத்திட்டான். இவன் மேல இருந்து கீழ வரும்பொழுது பாதி தூரத்திலே ஒரு மாரி சப்போர்ட் எடுத்துட்டான். நெறைய பேர் வந்து கரெக்ட்டா ஒரு ரூ. 1000 வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி 1000 கிட்ட வராம வெறும் ரூ. 1250 ரேஞ்சிலேயே பிக்கப் ஆயி, இப்ப சமீபத்துல ட்ரெண்டுக்கு எகைன்ஸ்டா மார்க்கெட்டே கீழ விழுந்துகிட்டு இருக்கு. ஆனா ட்ரெண்டுக்கு எகைன்ஸ்டா மேல் நோக்கி ஏறிய பங்குகள்ல இந்த ZenTech அப்படின்றது வந்து 2வதாக இருக்கிறது. வேறு என்ன ஷேர்கள் இப்படி கீழிருந்து மேல ஏறி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதுல நெறைய பேர்த்துக்கு ஒண்ணு கவனிச்சு பார்த்தீங்களா? இந்த மாரி கீழ மார்க்கெட் இறங்கி இருந்தாலும், அவங்களுடைய ஷேர்ஸ் மேல ஏறி இருந்தா எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்கும். அடடா! நண்பர்களே, கண்கொள்ளா காட்சி, கண்கொள்ளா காட்சி. அதாவது அடுத்ததாக நம்ம 2 பங்குகள பார்க்க போறோம். அதுல இந்த ரெடிங்டன் அப்படின்ற ஷேர் வந்து அவனுடைய செக்டர்ல லீடர் தான். இது என்ன பண்ணுச்சு, செக்டர்னுடைய லீடர் வந்து பெருசா இறங்காது அப்படின்றத பல பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், டபக்குன்னு தன்னுடைய ரூ. 320 இருந்து ரூ. 180 இறங்கி விட்டது. ஆனால் தொடர்ந்து லாபம் செய்யக்கூடிய ஷேர் தான். இதனால என்னாச்சு, தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து ரொம்ப ஒஸ்டா 27% என்பது இறங்கிட்டு மறுபடியும் ஏறி காமிச்சிருந்தான். அப்புறம் மறுபடியும் என்ன ஆயிருந்தது சில மாதங்களுக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அவ்வளவு தூரம் திரும்பி மறுபடியும் இறங்கல. பாத்தீங்களா, இவனும் ஏமாத்திட்டான். இவன் ஏமாத்தின குரூப்ல 2வது ஆள். இந்த ஷேரினுடைய விலை பழையபடி மறுபடியும் ஒரு 27% வரைக்கும் நல்ல வீழ்ச்சி அடையல. மேல ஏறினவன் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், பேசாம இன்னொரு ரவுண்டு போலாம் அப்படின்னு கீழே சப்போர்ட் லெவல் வரைக்கும் வந்துட்டு, அப்புறமா திருப்பி போயிருந்தான்னா எத்தனையோ ஸ்மார்ட் மணி கான்செப்ட்காரங்க பணம் பார்த்திருப்பாங்க. அதுக்குள்ள அவசர குடுக்கைகள் மார்க்கெட்டுக்குள்ள டிமாண்ட் என்பது ஜாஸ்தியாக வந்து, ஒரு முறை இந்த வருஷத்துல 28% இறங்கிட்டு ஏறி இருந்தது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து. இன்னொரு முறை வெறும் 18% இறங்கின உடனே இது ஒரு மார்க்கெட் லீடர், அதாவது இந்த செக்டரினுடைய ஒரு லீடரா இருக்கிறதுனால மேபி அர்ஜென்ட் கூட பல பேர் டிமாண்ட கிளப்பி விட்டு இருந்திருக்கலாம். சோ அதனால மறுபடியும் 200 டு 280 அப்படின்னு எகிரிப்டான். இன்னொரு ஷேர் அதையும் பார்க்கும் பொழுதே அந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி என்பது வரும். எது அப்படின்னா கார்வேர் ஹைடெக் ஃபிலிம்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு. இந்த 2026ல ஒரு முறை பிரேக் அவுட் ஆகி மேல போயிட்டு மறுபடியும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட சப்போர்ட்ல வந்து விழுந்தவன் இன்னைக்கு வந்து 7000 கிட்ட சுத்திக்கிட்டு இருக்கு. சோ இது போன்ற ஷேர்கள்னால தான் ஸ்டாக் மார்க்கெட்ல அப்பப்ப மகிழ்ச்சி என்பது பல ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்துகிட்டு இருக்கு. இனி அடுத்தடுத்த நாட்கள்ல இது போன்ற பங்குகள்லாம் என்ன செய்யும் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். இப்போதைக்கு இவங்க எல்லாம் எந்த நியூஸ்ல வந்திருக்காங்கன்னா, மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரெண்ட்லயும் திரும்பி மேல ஏறி இருக்கும். ஆனா இதுல கவனிச்சு பாத்தீங்களா, பெரும்பாலும் டிஃபரெண்டான செக்டர் ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய செக்டர் ஆட்டோ, டிஃபென்ஸ், கார்வர் ஹைடெக் பிலிம்ஸ். இது வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு செக்டர். இந்தியாவினுடைய ஷ்ரிங்க் ஃபில்ம் மார்க்கெட்ல வந்து 70% மார்க்கெட் ஷேர் இவங்க. சோ இதுவும் ஒரு செக்டர் லீடர். ரெடிங்டனும் ஒரு செக்டர் லீடர். நண்பர்களே, மீதம் இருக்கக்கூடிய 3 பங்குகளையும் நாம் இப்ப பார்க்க போறோம். இந்த கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு ஷேருமே சமீபத்துல கீழே விழுந்து கிடந்த ஷேர் தான். இந்த 2026ல இவன் என்ன பண்ணியிருக்கான்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே ஒரு முறை 20% ரொம்ப கிராஷ் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அதுல ஒரு சிறிய ஏற்றம் என்பது வந்தது. 2வது முறை உடனே என்ன பண்ணியிருப்பாங்க நிறைய ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க, சரி மறுபடியும் இவன் எப்ப 20% வந்து வீழ்ச்சி அடையறானோ அப்ப முயற்சித்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் இந்த பங்கினுடைய டைனமிக் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் சேஞ்ச் ஆகும்போது ஒரு 20% வீழ்ச்சி என்பது மறுபடியும் வந்து ஒரு தடவை விழுந்திருக்கு. ஆனா அதை எடுத்தோன்னே அப்படியே ஒரு 10 நாளைக்கு ஆடி போயிருப்பாங்க. படுபாவி, அதே லெவல்ல இருந்து மறுபடியும் பிக்கப் ஆகாம கீழே போயிட்டானே அப்படின்னு ஒரு 4-5 நாளைக்கு பாவம் ஒரி பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, மறுபடியும் பிக்கப் ஆகி மேல் நோக்கி ஏறி இறங்கி ஆடிக்கிட்டு இருந்துட்டு 3வது தடவையாக இந்த கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் அப்படின்றது ஏமாத்திட்டான் பல ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்கள. ஏன்னா இதைய பார்த்துட்டு மறுபடியும் எடுத்து சம்பாரிச்சுக்கிட்டு மறுபடி கீழே வரும்பொழுது வா ராஜாவா இன்னொரு இடம் எடுக்கணும், அக்குமுலேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்துட்டு ஏறுமுகத்துல இந்த கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் என்பது மேல் நோக்கி ஏறிவிட்டது.
ஸோ இவங்களும் ஒரு டிஃப்ரெண்டான செக்டர்ல இருக்கக்கூடியவங்க தான். கம்ப்ரஸர்ஸ், பம்ப்ஸ், டீசல் என்ஜின்ஸ் அப்படின்ற மாதிரி. டேட்டா சென்டர் அப்படின்றது இவங்களுக்கு ஒரு புதிய வருமானமாக அமையுமா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். என்னைக்குமே ஸ்டாக் மார்க்கெட்ல பல பெரிய பழம் தின்னு கொட்டை போட்ட முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு கம்பெனில நியூ மேனேஜ்மெண்ட் வருதா, நியூ ப்ராடக்ட் வருதா, நியூ மார்க்கெட் வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஏற்கனவே இவங்களுக்கெல்லாம் லாபம் வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்ப இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல 112 கோடி லாபம் அப்படின்னு குடுத்திருக்காங்க. 100 கோடி லாபம் எல்லாம் எப்பவோ அவங்க அடைஞ்சிட்டாங்க. இப்ப 112 கோடி லாபம் அப்படின்ற மாரி இப்போதைக்கு அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப எதிர்காலத்துல ஏதாவது ஒரு புது மார்க்கெட் டேட்டா சென்டர் மாரி ஏதாவது ஒரு மார்க்கெட் இது வருமா? அப்படின்ற மாரியான ஒரு எதிர்பார்ப்பு கூட பல பேர்த்துக்கு இருக்கலாம். எது எப்படியோ இப்ப நாம பார்த்து கொண்டிருந்த பல்வேறு பங்குகள் எல்லாமே அந்த படத்துல சொல்ற மாரி ரொம்ப ரேர் பீஸ் செட்டியார் அப்படின்ற மாதிரி அந்த பங்குகள் டிஃப்ரெண்ட் செக்டரை சார்ந்த பங்குகள் மார்க்கெட்டே கீழே விழுந்திருந்தது. ஆனா இந்த பசங்கள்லாம் அந்த ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா மேல் நோக்கி வந்திருக்காங்க. இந்த வீடியோனுடைய கடைசி பாகத்துல நம்ம பேசக்கூடியது இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் பிராண்ட் ஏசியா அப்படின்ற பங்கு கடுமையான சரிவுல தான் சுத்தி கொண்டிருந்த பங்கு. அதுல வந்து ஓனர்ஷிப் சேஞ்சஸ் ரிலேட்டடான சம் நியூஸ் அதை எப்படியோ அவன் பிக்கப் ஆகி ஆல்மோஸ்ட் 80 ரூபா பக்கத்துல வந்திருக்கு. நாம பார்த்த பங்குகள்லயே ஒரு நஷ்டம் செய்யக்கூடிய பங்கு. ஆனா அவன் மேல ஏறி இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஆனா இது நியூஸ் மூலியமாக மேல வந்த பங்காதான் மார்க்கெட்ல தகவல். சோ திண்ணையில படுத்து கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்து வா மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி நஷ்டம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பங்கு ஒரு ஓனர்ஷிப் சேஞ்ச் போன்ற பல்வேறு செய்திகள் வந்ததுனால டபக்குன்னு கீழ இருந்து ஏறிய ஒரு பங்காக இந்த ஆர்பி ஏங்க இப்படியாவது நம்ம வச்சிருக்கக்கூடிய பங்குகளை ஏத்தி விடக்கூடாதா அப்படின்ற மாதிரி தான் பல பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. யோ என்ன மதிக்கவே மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி இந்த எரிஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற ஒரு பங்கு உச்சத்திலிருந்து தற்போது கீழே விழுந்திருக்கக்கூடிய ஒரு பங்கு. கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட சுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கா இருக்கு. என்னைக்கு எனக்கு சந்தோஷம் வரும்னு தெரியலையே ஆண்டவா அப்படின்ற மாதிரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே சுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக தற்போது இந்த எரிஸ் லைஃப் சயின்சஸ் இருக்கு. ஆனா இந்த பங்கினுடைய லாபம் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சமீபத்தில் 757 கோடி அவங்க 2023ல செஞ்சு கொண்டிருந்த சேல்ஸை விடவும் இம்ப்ரூவ்மெண்ட் என்பது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய லாபம் என்பது 279 கோடின்னு இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் அது வந்து ஏதோ டாக்ஸ் பர்சன்டேஜ்ல வந்து டிஃபரன்ஸ் காமிச்சிருக்காங்க. பட் அவங்க எப்பவும் செய்யக்கூடிய ஆபரேஷனல் ப்ராஃபிட் மார்ஜின் ஆகட்டும், ஆபரேட்டிங் ப்ராஃபிட் ஆகும் மோர் ஆர் லெஸ் சேம் தான். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல தான் இந்த எரிஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற ஒரு பங்கு கடந்த ஒரு மாதமாக மேல் நோக்கி ஏறி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தொட்டு இருக்கிறது அப்படின்றது இந்த பங்குல ஒரு செய்தியா இருக்கு. சரி நண்பர்களே, எனக்கு வந்து ரொம்ப சோகமா இருக்கு. இந்த ஈரான் யூஎஸ் டிஸ்கஷன் என்ன ஆக போகுது. அதே மாதிரி தங்கம் பவுனுக்கு 15,000 இறங்குமா இல்லையா? இறங்கலைன்னா இப்பவே நான் பிளானை கேன்சல் பண்ணி விட்டுருவேன். மூக்கு கம்மலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுகள்ல வந்து நம்ம ஆளு போட்டு கொண்டிருக்கக்கூடிய பணம் திடீர்னு 40% இன்வெஸ்ட்மெண்ட் என்பது கம்மியாயிருக்கு. ஸோ அப்ப ஃபாரினர்ஸ் வந்து டபக்குன்னு ஒரு 20,000 கோடியை போட்டு நிஃப்டி ஒரு 2,000 3,000 பாயிண்ட் ஏத்தி விட்டாதான் எஃப்ஐஸ்க்கு மரியாதை. இல்லைன்னா யாருமே அப்புறம் வந்து அப்புறம் உனக்கு தான் கும்பா 20,000 கோடி போட்டு 10-20 லட்சம் கோடி அழகு போல வித்துட்டு போலாம். நீ 20,000 கோடி போட மாட்டேன். ஆனா உங்களுக்கு வந்து நாங்க நல்லா அழகு போல எக்ஸிட் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா நாங்க 10-20 லட்சம் கோடியை போட்டுட்டு அப்படின்ற மாதிரி ஆகி போயிடும். எது எப்படியோ நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்தா எனக்கு மகிழ்ச்சியா. ரொம்ப நன்றி. வணக்கம்.